ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜோஹோல கேட்ட ரவுண்ட் 2 ப்ரோக்ராமிங் क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन பார்த்திடலாம். Implement stack using array. Can you implement a stack using a fixed size array and explain how you would perform basic operations like push, pop, pick and checking if the stack is empty or full? ஓகே, இப்போ இந்த क्वेश्चन அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை ஒரு அரே யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆன புஷ், பாப், பீக்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக்னா என்ன, அதுக்கு முன்னாடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்டில் இருக்க புக் செல்ஃப்ல இந்த மாதிரி புக்ஸ் கண்ணா பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு தேவைப்படுற புக்கை வந்துட்டு உங்களால ஈஸியா எடுக்க முடியாது, கரெக்டா? இதுக்கு பதிலா நம்ம புக்ஸை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற புக்ஸை ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்லயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கண்ணா பின்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை ரிட்ரைவ் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்ட் அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த டேட்டாஸை நமக்கு தேவைப்படுற நேரத்துல ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாஸை ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படிலாம் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சா எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியும், என்னென்ன வேஸ்ட் எல்லாம் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப குவிக்கா எடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு ரீசனால நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இருக்கு. அண்ட் இந்த வீடியோல நம்ம ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஸ்டாக்ஸ் ஆஃப் பிளேட் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பிளேட்ஸை பாருங்க எப்படி நம்ம ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு அடுக்கி வச்சுக்கிட்டே வரோம்னு. அண்ட் அதே மாதிரி டக்குன்னு நமக்கு ஒரு பிளேட்டை எடுக்கணும் அப்படின்னா நம்ம டாப்ல இருக்க பிளேட் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். இப்போ இந்த ஒரு விஷயத்த டேட்டாஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இனிஷியலா ஸ்டாக்ல எந்த எலிமெண்ட்ஸும் இல்ல அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம எம்டி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 ஸ்டெப்ல பாருங்க, நான் 1, 2, 3 எலிமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றேன். ஸோ 1 ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகுது, அதுக்கப்புறமா டாப்ல 2 ஸ்டோர் ஆகுது, அண்ட் அதுக்கப்புறமா டாப்ல 3 ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு நம்ம புஷ் ஆபரேஷன் சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறமா பாருங்க, லாஸ்டா இருக்க ஸ்டெப்ல நான் ஒரு எலிமெண்ட்டை வந்து பாப் பண்ண போறேன். அது பாப் பண்ணும்போது 1 அப்படின்ற எலிமெண்ட் எடுக்காம டாப்ல இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட் தான் பாப் பண்ணுது. சோ இந்த பிரின்சிபலை தான் நம்ம லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 3 எலிமெண்ட் தான் நான் ரீசெண்டா புஷ் பண்ணேன். சடனா நான் பாப்னு கொடுக்கும் போது எனக்கு 3 எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாப் ஆயிட்டு வெளியே வருது. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் சினாரியோ சொன்ன அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட குரோம் பிரவுசர் என்ன எட்ஜ் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களுக்கு தோன்றதை சர்ச் பண்ணிட்டு ஒரு 4 to 5 லிங்க்ஸ் நேவிகேட் பண்ணி முன்னாடி போங்க. இப்போ டக்குன்னு பிரவுசரோட பேக் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீசெண்டா எந்த பேஜ்ல இருந்தீங்களோ அந்த பேஜுக்கு உங்களை நேவிகேட் பண்ணி கொண்டு போயிடும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிரவுசர்ஸோட எல்லா பேக் பட்டன்ஸ்லயுமே இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்றது புரியுது. ஓகே, இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்டாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை எப்படி அரேவை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம்குள்ள ஒரு ஸ்டாக் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்டாக் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டாக் ஆஃப் 5 சொல்லிட்டு. ஸோ சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா புஷ், பாப், டிஸ்பிளே ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக் எப்படி நம்ம அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கேன், கிளாஸ் ஸ்டாக்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்குள்ள ஒரு 3 பிரைவேட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். பிரைவேட் இன்ட் மேக்ஸ் சைஸ், பிரைவேட் இன்ட் ஸ்டாக் அரே, அதுக்கப்புறமா டாப் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மேக்ஸ் சைஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட சைஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி ஸ்டாக் யூசிங் அரேன்றதுனால இங்க நம்ம ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா டாப்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இந்த வேரியபிளோட யூஸ் கேஸ் என்னன்னு பாத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரீவியஸா உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் டக்குன்னு இங்க பாப்னு கொடுக்கும் போது எனக்கு 3 எலிமெண்ட் அது வெளியே எடுத்து கொடுக்குது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம ரீசெண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாஸோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம ட்ராக் பண்ணிட்டே வந்தாதான் நம்ம டக்குன்னு பாப் பண்ணும்போது அது ரீசெண்டா ஸ்டோர் ஆன டேட்டாவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுக்கு தான் நம்ம ஒரு ட்ராக் எலிமெண்ட், அதாவது டாப் அப்படின்ற வேரியபிளா டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ இனிஷியலா ஒரு ஸ்டாக் எம்டியா இருக்கும்போது நமக்கு டாப்போட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா -1 இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுமே ஸ்டோர் ஆகல இல்லையா? சோ அதனாலதான் நமக்கு டாப்போட வேல்யூ -1 இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த டாப் வேரியபிளோட யூஸ் கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கோம், பப்ளிக் ஸ்டாக் ஆஃப் int size சொல்லிட்டு. சோ ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே நமக்கு கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா அது பாஸ் ஆயிரும், அதோட சைஸ் எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி இனிஷியலா நமக்கு டாப்போட வேல்யூ -1 இருக்கும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. பப்ளிக் boolean is empty ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த மெத்தட்குள்ள ரிட்டர்ன் டாப் ஈக்குவல் டு -1 சொல்லிருக்கோம். அதாவது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றோம். எப்போ அப்படின்னா ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும் போது, அதாவது டாப்போட வேல்யூ -1 இருக்கு அப்படின்னாலே ஆப்வியஸா நமக்கு ஸ்டாக் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? சோ எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்க, பப்ளிக் boolean is full மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா டாப் ஈக்குவல் டு மேக்ஸ் சைஸ் -1 இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றோம். அதாவது ஸ்டாக் வந்துட்டு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, புஷ் பாப் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். பப்ளிக் void push int of number அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பரை இன்புட்டா வாங்கி வச்சுக்கிறோம். சோ யூசர் கொடுக்கிற டேட்டாவை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இனிஷியலா if is ஃபுல்லான்னு செக் பண்ணுது. சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் இஸ் ஃபுல்னு ரிட்டர்ன் பண்ணிரும். சப்போஸ் இஸ் ஃபுல் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்டாக் இன்னும் ஃபுல்லா ஆகல அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு ஸ்டாக் அரே ஆஃப் பிளஸ் பிளஸ் டாப் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்துறோம். அதாவது நம்ம கொடுத்த நம்பரை வந்துட்டு ஸ்டாக் அரேல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் அரேல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பொசிஷன் டாப் ஈக்குவல் டு -1 இன்கிரிமெண்ட் பண்ணிரும். ஏன்னா நம்ம இங்க பிளஸ் பிளஸ் டாப்னு கொடுத்துருக்கோம், அதாவது ஒரு ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்போட வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணிரும் -1ல இருந்து 0க்கு. அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கும் அரேல. சோ இப்போ நம்ம கொடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிடும். சோ இப்போ இந்த புஷ் ஆபரேஷனை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பாப் ஆபரேஷனுக்கு போகலாம். பப்ளிக் int பாப். சோ இந்த மெத்தடோட டைப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டீஜரா இருக்கு. சோ ஆப்வியஸா நமக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆக போகுது. இனிஷியலா பாத்தீங்கன்னா இஸ் எம்டியான்னு செக் பண்ணுது. இஸ் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் இஸ் எம்டின்னு பிரிண்ட் பண்ணிட்டு 0 ரிட்டர்ன் பண்ணிரும். சப்போஸ் இஸ் எம்டியா இல்ல, ஸ்டாக் அரேல எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டாப் வேல்யூவை ஒரு டெம்பரவரி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா டாப் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்றோம். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டாக் அரே ஆஃப் டெம்ப் பொசிஷன்ல இருக்கிற நம்பரை ரிட்டர்ன் பண்றோம். சோ இதான் கான்செப்ட். இதை ஈஸியா சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ இந்த 4th ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நான் 3 எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிருக்கேன் இனிஷியலா. சோ டாப்போட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 இருக்கும், எனக்கு 0 1 2ன்னு சொல்லிட்டு. சோ டாப்போட வேல்யூ 2 இருக்கும். கரெக்டா? இப்போ நான் பாப்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் போது எனக்கு இனிஷியலா என்ன செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இஸ் எம்டியான்னு செக் பண்ணும். ஸ்டாக் வந்துட்டு டாப்போட வேல்யூ -1 இருந்துச்சுன்னா இஸ் எம்டி. கரெக்டா? பட் இங்க டாப்போட வேல்யூ 2 இருக்கிறதுனால கண்டிஷன் ஃபெயில் ஆயிட்டு நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்ல போயிடுவோம். சோ எல் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு என்ன பண்றோம்னு பாருங்க. இனிஷியலா டாப்போட வேல்யூவை டெம்ப் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா டாப்பை டிக்ரிமெண்ட் பண்றோம். கடைசியா ஸ்டாக் அரே ஆஃப் டெம்ப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றோம். அதாவது இந்த டாப் வேல்யூ 2 டெம்ப் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா டாப் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் நான் டாப் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாப்போட வேல்யூ 2ல இருந்து 1 மாறிடும். கரெக்டா? அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்டா நான் என்ன பண்றேன்னு பாருங்க, ஸ்டாக் அரே ஆஃப் டெம்ப் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை ரிட்டர்ன் பண்றேன். அதாவது டெம்போட வேல்யூ 2. சோ 3 எலிமெண்ட் தான் ஆக்சுவலி ஸ்டாக் அரே ஆஃப் 2ல இருக்கு. சோ இந்த எலிமெண்ட் தான் நான் ரிட்டர்ன் பண்றேன், பாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இனிஷியலா டெம்ப் வேரியபிள்ல ப்ரீவியஸா இருக்கிற டாப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா டாப் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்றேன். கடைசியா தான் ஸ்டாக் அரே ஆஃப் டெம்ப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றேன். சோ இப்போ உங்களுக்கு இந்த பாப் ஆபரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, பீக்னு ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்.
பப்ளிக் இன்ட் பீக்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப்புமே இன்டீஜரா தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கக்கூடிய டாப் அதாவது பீக் எலிமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இனிஷியலா என்ன பண்றாங்கன்னு பாருங்க, இஸ் எம்டியான்னு செக் பண்றாங்க. எம்டியா இருந்துச்சுன்னா ஸ்டாக் இஸ் எம்டின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இஸ் எம்டியா இல்ல அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு ஸ்டாக் அரே ஆஃப் டாப்னு ரிட்டர்ன் பண்ணிருது. ஸோ ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா பாப்னு கொடுக்கும் போது நம்ம டாப் வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்றோம், அதுக்கப்புறமா கடைசியா இருக்கிற எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றோம். இதுவே பீக்னு கொடுக்கும் போது நம்ம டைரக்டா டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றோம். சோ இதான் டிஃபரன்ஸ். சோ இந்த பீக் ஆபரேஷனால நமக்கு டேட்டா அஃபெக்ட் ஆகாது, ஜஸ்ட் நம்ம டாப்ல என்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத வியூ பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தடை கொடுத்துருக்கோம். சோ இங்க வந்துட்டு நம்ம ஸ்டாக்ல என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்றோம். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் இன்ட் i equal to 0, i less than equal to top, i plus plus உள்ள system dot out dot print of stack array of i அப்படின்னு கொடுத்துறோம். அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட்டையும் இங்க நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல கொடுத்திருக்கிற டேட்டாஸையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஸ்டாக் S1 equal to நியூ ஸ்டாக் ஆஃப் 5 சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அண்ட் சைஸுமே நம்ம 5 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எடுத்த உடனே S1 டாட் பாப் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டுமே நம்ம புஷ் பண்ணாம டக்குன்னு பாப்னு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. இனிஷியலா இஸ் எம்டியான்னு செக் பண்ணும். கரெக்டா இஸ் எம்டினா டாப்போட வேல்யூ -1 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் வந்து கண்டிப்பா எம்டியா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால ஸ்டாக் இஸ் எம்டின்னு பிரிண்ட் பண்ணிருது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க, S1 டாட் புஷ் 1 2 3 4 4 எலிமெண்ட் வந்துட்டு நம்ம புஷ் பண்றோம். ஸோ இப்போ ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 4 எலிமெண்ட்ஸ்மே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேயா? அதுக்கப்புறமா நம்ம பாப்டு எலிமெண்ட் பிளஸ் S1 டாட் பாப்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பாப் ஆபரேஷன் கொடுக்குறோம். ஸோ பாப்டு எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ 4 தான் நம்ம ரீசெண்டா புஷ் பண்ண எலிமெண்ட். ஸோ அந்த ரீசெண்டா புஷ் பண்ண எலிமெண்ட் தான் நம்ம பாப்னு கொடுத்த உடனே டக்குன்னு நமக்கு வெளியே வருது. அதுக்கப்புறமா நம்ம பாப் பண்ண எலிமெண்ட் உண்மையாவே ஸ்டாக் விட்டு வெளியே வந்துருச்சா டெலிட் ஆயிடுச்சான்றத பாக்குறதுக்காண்டி S1 டாட் டிஸ்பிளேன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல 1 2 3 3 எலிமெண்ட் தான் இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறமா டாப் எலிமெண்ட் S1 டாட் பீக்னு கொடுக்கணும். ஸோ இந்த வாட்டி நம்ம ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பீக் எலிமெண்ட் அதாவது டாப் எலிமெண்ட்டை பார்க்கிறோம். ஸோ S1 டாட் பீக்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 3 தான் வந்துட்டு டாப்ல இருக்கு, அதாவது பீக்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா S1 டாட் புஷ் 5 கொடுக்குறோம். ஸோ 5 எலிமெண்ட்டை நம்ம புஷ் பண்றோம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா S1 டாட் டிஸ்பிளே கொடுக்குறோம். இப்போ ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 1 2 3 5. ஸோ ப்ரீவியஸா நம்ம பீக்னு கொடுக்கும் போது 3 எலிமெண்ட் வந்துச்சு, அந்த எலிமெண்ட்டும் அஃபெக்ட் ஆகாம அதுக்கப்புறமா நம்ம புஷ் பண்ண 5 இருக்கு ஸ்டாக்ல. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா S1 டாட் புஷ் ஆஃப் 6 கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம 6 எலிமெண்ட்டை ஸ்டாக் உள்ள புஷ் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறமா அகைன் S1 டாட் புஷ் ஆஃப் 7 கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா 1 2 3 4 அதுக்கப்புறமா ஒரு எலிமெண்ட்டை பாப் பண்றோம். ஸோ அகைன் 3 எலிமெண்ட் 4 5 ஆல்ரெடி நம்ம 5 எலிமெண்ட்ஸ் ஸ்டாக் உள்ள இருக்கு அண்ட் ஸ்டாக்கோட சைஸுமே 5 தான். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம 7 எலிமெண்ட்டை புஷ் பண்றோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க S1 டாட் டிஸ்பிளே கொடுக்குறோம். ஸோ இந்த டைம் ஸ்டாக்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே டிஸ்பிளே பண்ணிடுச்சு 1 2 3 5 6ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.